வேலைக்கு போனா, கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலோட வந்திருக்கேன். அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்ப வந்து ஆள் சேர்க்கிறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆள் சேர்க்கறதுக்கு மிகப்பெரிய படிப்புகள்லாம் தேவையில்ல. நீங்க 10த் மட்டும் பாஸ் பண்ணியிருந்தா போதும். நீங்க 10த்ல ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருந்தா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலைன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்கீமோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிடிஎஸ்ங்கிற இந்த ஸ்கீம் மூலமா நீங்க வந்து உங்கள வந்து போஸ்ட் மாஸ்டராவும், அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டராவும் வந்து அவங்க அப்பாயின்ட் பண்ண போறாங்க. இதுல இந்திய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 26,000 வேக்கன்சி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டுல 2009 வேக்கன்சிஸ் வந்து கரெக்ட்டா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சான்னு கேட்டா ஓப்பன் ஆகிருச்சு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி 14ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி 14க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிறணும். அதுக்கு அடுத்து 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தர்றாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. நீங்க ஜெனரல் கேண்டிடேட்டாவோ, இல்ல ஓபிசி கேண்டிடேட்டாவோ இருந்தீங்கன்னா, வெறும் ரூ. 100 மட்டும் கட்டினா போதும். அத தாண்டி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெறும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள மட்டும் வச்சு, எந்த தேர்வுமே நடத்தாம, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. இந்தியாவோட சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப்க்கு. ஸோ யாரெல்லாம் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு, நான் வந்து கவர்ன்மென்ட் வேலைக்கு தான் போவேன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களோ, தாராளமா அப்ளை பண்ணுங்க. இது சம்பந்தமா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஆன்லைன் அப்படின்ட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே இதோட லிங்க்ங்கிறது ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி கண்டினியூஸான இன்ஃபர்மேட்டிவான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.